ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்த வயதான தம்பதி நகைக்காக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைதாகியுள்ளனர். இது தொடர்பாக கோவை சரக ஐஜி செந்தில்குமார் விளக்கம் அளித்தார். சிவகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட உச்சிமேடு பகுதியில் மேகரையான் தோட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அப்படின்னு 2 பேர் வயதான தம்பதியர். அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டிலிருந்து சுமார் 10.25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி 1/5/2025 அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 12 சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது, செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது, பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது, ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது, இது போன பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம். அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம், ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம், பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம், வெஹிக்கிள் செக்ஸு பண்ணினோம். அதேபோல் எனுமரேஷன் எடுத்து இதுபோல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது அப்படின்னு எனுமரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் இது ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்னுடைய அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலேயும் அரச்சலூர் பகுதியில் இந்த நிறைய பேர்த்த விசாரித்தோம். இதில் அரச்சலூர் பகுதியில் இருந்து ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ் அப்படின்னு ஒரு 3 பேரை அதில் விசாரித்தோம். இதில் முதல்ல ஆச்சியப்பன் அப்படிங்கிறத பிடிச்சதை விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன், ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவர் ஒப்புக்கிட்டார். மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்டருந்து அந்த இவர் பயன்படுத்தின 2 வீலர், அதே மாதிரி இவர் பயன்படுத்தின வெப்பன், மரக்கட்டையை வச்சு அடிச்சிருக்காங்க வெப்பன், அதே மாதிரி இவரோட கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணது, இதை சீஸ் பண்ணோம். அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி விசாரிக்கும் பொழுது அவரும் இதை ஒத்துக்கிட்டார். இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பொசிஷன்லேருந்து இவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்கிறோம். அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்குறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டுருக்கிறோம். அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிக்கிறோம். அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு 10 நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க வந்த போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் உருக்கி கொடுத்துருக்காரு, அவரும் அதை கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு. அந்த உருக்கி வீட்டில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த அதை இன்காட்டாக இருக்கக்கூடிய நகை சுமார் 82 கிராம் அந்த கட்டி அதையும் ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது.
இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேல்நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட நகை, திருடி எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை, பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், பயன்படுத்தப்பட்ட டூ வீலர், அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்ஃபோன், இது எல்லாமே இவங்க வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க 3 பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க. 3 பேருமே பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி 2015ஆம் ஆண்டில் ஒரு 5 வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், சொத்து வழக்குகள். அந்த 5 வழக்குகளையும் வந்து விடுதலை ஆயிடுச்சு. அதன் பிறகு இவர்கள் மேல் ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை. இப்போ சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவெடுக்கும். ஆமாம், 2015 இந்த அந்த வழக்குகளையும் இவங்களை ஒன்றா போனவங்க தான். இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்கார், ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. இந்த 3 வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க 3 பேரும் பிடிபடுவதற்கு முக்கியமான துப்பாக இருந்தது, தடயமாக இருந்தது. எதை வச்சு அவங்கள வந்து நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜஸா வேறு ஏதாவது கை இல்லை 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது. நைட் டைம் அப்படிங்கிறனால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை. இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும் பொழுது இது அந்த மூமெண்ட்டு பழையபாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது. அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை. இப்போ இந்த சந்தேக நபர்களில் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது. இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யார் இருக்கா, முன்னாடி வழக்கு செஞ்சு யார் இருக்கா, ஜெயில் ரிலீஸ் யார் இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து வரும் பொழுது இவங்க வந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தடயங்களும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ நுணுக்கமாக எப்படி அவங்க செஞ்சுருக்காங்க? இதுக்கு ஏதாவது ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க, வெளியூர் அந்த மாதிரிலாம் இல்லை, இவ்வளவு நுணுக்கமாக எப்படி செயல்படுறாங்க? இதில் பார்த்திங்கன்னா ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது, இது போன்ற தொழிலில் இருந்திருக்காரு. அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தனியாக இருக்கிறாங்க, வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க, வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சார் இங்கே வந்து நம்ம அஃபென்ஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறார். இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வருது நமக்கு. சார், இந்த சிவகிரி பகுதியில் செக் போஸ்ட்டில் தான் அமைக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கிராமத்துலாம் பயத்திலே இருக்காங்க. அந்த பகுதியில் தான் நிரந்தரமாக இப்போ டவுனில் இருக்கிற மாதிரி செக் போஸ்ட்டில் தான் இந்த ஒரு 2 இடத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி அமைக்கிட்டு இல்லை. இப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம். ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். முன்னாடி வந்து ஒரு 10 கெனால் பீட் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் 26 கெனால் பீட்ஸ் அது ஆர்மோட மூவ் பண்ணுறாங்க. அந்த தோட்டத்து வீடுகள், பண்ணை வீடுகளில் போலீஸ் போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, தகவலை பரிமாறிக்கிறாங்க. நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், எங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், அவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம். எந்த தகவலாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம். எந்த சிறிய தகவலாக இருந்தாலும் உடனே செக்அப் பண்ணோம். இந்த சமீபத்தில் கூட சில தகவல் வந்து உடனே போலீஸ் வந்து பண்ணது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம். செக் போஸ்ட் போடுறதுடைய தேவையை பார்த்து இருந்துன்னா அதுக்குரிய ஒரு நடவடிக்கை பார்த்துட்டு பண்ணணும். அந்த வழக்குக்கும் அந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு. இப்போ இவங்க நம்ம எவிடன்ஸோடு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவகிரி மேகராயன் பாளையத்திலான கேஸு. அவினாசி பாளையத்தில் நடந்த கேஸை சொல்கிறாங்க. அது இல்லாமல் சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த வழக்குகளில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய மேற்கொண்டு விசாரணை பண்ணிவிட்டு வேறு என்ன சாட்சிகள் கிடைக்குது, நமக்கு வேறு என்ன ஆதாரங்கள் கிடைக்குது, இதை பார்த்துட்டு அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சொல்லியிருக்கிறாங்க, சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை ஏன்னா நமக்கு மீண்டும் அவங்கள வந்து நீதிமன்ற அனுமதியோடு எடுத்து விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உரிய வேறு தடயங்கள் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிற பட்சத்தில் அதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போதைக்கு இது அவன் கையில் வச்சிருந்து இதை தான் பண்ணியிருக்கிறோம். பட் இவங்க வழக்கில் சம்மந்தப்பட்டு சொல்கிறது அதை கொண்டு விசாரிக்க டைம் தேவைப்படும். விசாரிச்சுட்டு வேறு அந்த வழக்கில் எப்படி பண்ணாங்க, என்ன அதுக்கு என்ன நமக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது, இதை பார்த்துட்டு அதை அப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த தான் நம்ம சீஸ் பண்ணிக்கிறது. இந்த வழக்கில் உரிய வெப்பன், இதுக்கு இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இறந்து போனவருடைய
நகை இன்கார்ட்டாக எடுத்திருக்குது. அதே மாதிரி இந்த செல்ஃபோனை சீஸ் பண்ணியிருக்கிறது. சார் வீட்டில் இருந்து 1 லட்ச ரூபா பணம் கேஷ் காணாமல் போங்க அவங்க பையன் சொல்கிறாரு. சார் அது ஏதாவது இல்லை, இவங்களை விசாரித்த போது வரைக்கும் பணம் எடுத்ததா சொல்ல, நகை எடுத்ததா சொல்லியிருக்காங்க. தாலி, செயின், வளையல், தோடு, இது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சுமாராக வந்து 10.25 சவரன். அதை உருக்கி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வச்சுருந்தது ஏறக்குறைய சுமாராக 82 கிராம். சார் ஆயுதங்கள் என்னென்ன மாதிரி இவங்க சொல்கிற கணக்குப்படி கட்டைகள், அதாவது சீஸ் பண்ணது கட்டை தான், மரக்கட்டை தான். அந்த ஆயுதங்கள் அவங்க பட்ட காயங்களும் அதுக்குரிய காயங்களாக தான் இருக்குது. அதுபோல் பிளண்ட் வெப்பனில் அடித்த காயங்கள் தான் அவங்க 2 பேர்த்துக்குமே இருக்குது. பொதுவாக கையை வெட்டிருக்காங்க. பொதுவான வயதான தமிழர் இந்த வழக்கில் கழட்டி கொடுத்துருவாங்க. இவங்களை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குற்றவாளி விசாரணை தகவல் வந்துச்சு அவங்களுக்கு. விசாரிக்கும் பொழுது கொடூரமான கொலையாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்து போயிட்டால் வந்து இவருக்கு அவங்க சொல்ல முடியாது இல்லையா, அடையாளம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் பண்ணதாக சொல்கிறாங்க. சார் இப்போ இந்த வழக்கில் வந்து 60 கிலோமீட்டர் சுற்றணும் சிசிடிவியில் பார்த்தோம்னா சிசிடிவி ஏதாவது சப்போர்ட்டாக இருந்தால் எவ்வளோ கேமராஸ் பார்த்தோம்? இல்லை, இப்போ சொன்னேனே ஏறக்குறைய 60 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிசிடிவி பார்த்தோம். நமக்கு அந்த சிசிடிவியில் நம்ம கிடைச்ச அந்த அடையாளம், இந்த வழக்குக்கு நம்ம கிடைத்த அடையாளம், அந்த ஒரு 2 வீலர் ஒரு வண்டி மூவ் ஆகிறது, அது எவ்வளோ வரைக்கும் போகுது, எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது, அதுக்கு மேலே அவங்க போகுதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணதனுடைய ஃபஸ்ட்டு க்ளூ. அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம், யார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இது. மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து பழங்குற்றவாளிகள், மற்றது எம்ஓ கிரிமினல்ஸு இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்திருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாகும் பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் பிடிக்கும் பொழுது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க சார். இந்த சம்பவத்திலையும் சரி, தோட்டத்து வீடுகள் பல இடத்துலையும் சரி, அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த இதில் ரீசன் என்ன மாதிரி? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆட்சியப்பன்கிறவர் தேங்காய் மட்டை உரிக்கிறது, தேங்காய் வாங்குறது, இந்த மாதிரி தொழிலில் இருந்தவர். அதனால் தினந்தோப்பாக போகும் பொழுது, அங்கே பார்க்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, இந்த வீடு தனியாக இருக்குது, இதில் வயசானவங்க இருக்காங்க, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, வந்து அடிச்சுட்டு அப்படின்னா தெரியாது, அவங்க இறந்துட்டாங்கன்னா வெளியில் தெரிய போகிறதில்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற இது. அதில் முதல் பண்ணுறாரு. அப்படியே முன்னாடி இது பண்ணாங்க இல்லையா, பர்குலரி 2015 அப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்துருக்காரு. பல்லடம் கேஸில் இவங்க எப்படி இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே போகும்போது வரும்போது தேங்காய் இது சம்மந்தமாக போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுது, அதனால் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாமே வந்து மேற்கொண்டு புலன்ஸ் எல்லாம் தெரிய வரும். அந்த வழக்கு அவினாசிபாளையம் வழக்கு சிபிசிஐடி விசாரணை இருக்குது. எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் நடத்தினதாக அவங்க சொல்கிறாங்க சார்? எத்தனை தேதி சம்பவம்? இவங்க என்ன சொன்னாங்க, நம்மளுடைய விசாரணைப்படியும் இவங்க சொல்கிறது படியுமே 28ஆம் தேதி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே அங்கே போயிடுறாங்க. போயிட்டு வண்டியை வந்து அந்த சம்பவத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி கரும்பு காட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு போய் அந்த வீட்டில் போய் உள்ளே பதுங்கிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பக்கத்தில் பதுங்கிக்கிறாங்க. அது சம்பவம் நடந்தது சுமார் 12 மணி சுமாருக்கு. அந்த இறந்து போன அம்மா வெளியில் வராங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ வெளியில் வராங்க. இவங்க ஒளிஞ்சிருக்க பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடித்து மர்டர் பண்ணுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கிற ஒரு வெளியில் எந்திரிச்சு என்னென்னு எந்திரிக்கும் பொழுது அவரையும் போய் அடிக்கிறாங்க. இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமாராக 12 மணிக்கு மேலே. நாய் அதுக்கு முன்னாடி நாய் கட்டி போட்டுருந்துச்சு. இல்லை, நாய் இந்த வழக்கில் வந்து அப்போ நாய் இல்லையா, அது எங்களுக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாய் வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஒரு சுமாராக 10 நாள் முன்னாடி இறந்ததாக சொல்கிறாங்க. பட் அதில் இவங்களுக்கு எந்த இது இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்கிறதா இருந்ததுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு, குற்றம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நான் போகிறதில்லை அப்படிங்கிறத இவருடைய குற்றம் சாட்டப்பட்ட தகவல். ஏற்கனவே சென்னிமலையில் வந்து ஒரு 50 வயதான தம்பிகள் கொலை செய்யப்பட்டதில் 11 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகள் போலி குற்றவாளிகள் தான், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிடுச்சு. இல்லை, இவங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க இன்னொரு சில இடங்களில் நாங்கள் போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பல சமயங்களில் அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும். இப்போ இந்த வழக்கில் ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு, ஒரு ரெக்கவரி கிடைச்ச மாதிரி இருக்க. இதே போல் அந்த வழக்கில் மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள், வேறு பார்த்தவங்க ஏதாச்சும் இருக்காங்களா, அல்லது இவனுடைய அந்த சம்பவத்துக்கு பயன்படுற பொருள் எதுவும் இருக்கா, நமக்கு வேறு என்ன அதில் ஐடியா கிடைக்குது அப்படிங்கிற முழுமையாக விசாரித்ததுக்கப்புறம் தான் அந்த வழக்கில் இவங்க முடிவு பண்ணி. இப்போ இந்த சிவகிரி வழக்கில் இவங்க கைது பண்ணியிருக்கிறோம். இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடைசி முடிவுக்கு வந்து நடவடிக்கை.
முறை போய் நோட்டமிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தகவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பகுதியில் ஒரு போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த பகுதியில் கோழிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க போய் பார்த்துருந்தாங்கன்னா கூட அந்த விளக்கேத்தி பகுதியில் போயிருந்துருக்கலாம், சிவகிரி அங்கிருந்து வந்திருக்கலாம். அப்போ அந்த ஃபுட்டேஜஸ் தான் செக் பண்ணிருக்கீங்க. இல்லை அதில் இவங்க சொன்னதோடைய வச்சு மற்ற இடங்களை நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு டேலி ஆகுதா, இது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம விசாரித்து செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு இடையில அந்த சமயங்களில் இதுக்கு முன்னாடி வந்த போதும் சரி, சம்பவத்துக்கு வரக்கு இது பண்ணுறது இவங்களுக்கு இடையில பேசிக்கிட்ட தகவலெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்க வரும்போது எந்த வழியில் வந்தாங்க போனாங்க அப்படின்னு அவர் சொன்னதையும் தொடர்ந்து விசாரணை பண்ணி தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு மேற்கொண்டு இதில் நமக்கு அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது, இவங்க சொன்னது சரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நம்ம நடவடிக்கை. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற 3 பேரோட புகைப்படம் 3 பேர் அந்த பொருளை வாங்கின ஒருத்தர் 4 சமூக பேர். வலைதளங்கள்ல காலையிலேயே வெளியே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட விவரங்களும் முழு விவரங்களும் சாதி உட்பட எல்லா விவரங்களும் மொபைல் நம்பர் எல்லாமே சமூக வலைதளங்கள் பொதுவாக இந்த மாதிரி காவல்துறை விசாரணை நடக்கும்போது இந்த மாதிரி நீங்க பிரஸ் மீட் கொடுத்தாலும் நீங்க தான் எங்களுக்கு வந்து தருவீங்க, அது தர மாட்டீங்க. நான் போன சம்பவத்தின் போது 8 பேர் குற்றவாளின்னு சொல்லி திறந்த சினிமலை கேஸ் சொல்லல. நேற்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னாங்க. நேற்று காலையில மதியமே கைது செய்யப்பட்டதா புகைப்படத்தோட விவரங்கள் வெளியாகுது. முதல் நபரை ஆட்சேபனை நேற்று மதியத்துக்கு மேலே கைது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் இவரை விசாரித்து இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு இவர்கிட்ட என்ன நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அதை நம்ம செக்அப் பண்ணிப்போம். சமூக வலைத்தளங்களோ ப்ரெஸ்ஸுங்கிறதோ எங்கள் கண்ட்ரோல் இல்லை. நாங்கள் காவல்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த தகவலும் கொடுக்கல. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். 2 மணிக்கு சுமாருக்கு மேல் தான் நாங்கள் முதல் ஆளை கைது பண்ணுறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விசாரணை அடிப்படையில் அடுத்தவர்களை கைது பண்ணுறோம். இன்னைக்கு காலையில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். சட்ட ஒழுங்கு காக்க வேண்டிய காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல 3 குற்றவாளிகளுடைய புகைப்படம் வெளியே வருது. நாளைக்கு அந்த ஊர்ல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது, அதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. குற்றவாளின்னு ஒன்றும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள கைது பண்ண ஊர் மக்கள் எல்லாம் போய் சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு பாதிக்கப்பட்டது. அப்படி சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் விவரங்கள் வெளியிடுறது வந்து எந்த அளவுக்கு குற்றம், அது மீது நடவடிக்கை எடுக்கணும். அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாமல் கற்பனையில் அல்லது தங்களுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை மக்களுக்கு பீதி ஏற்படுத்தும் விதமான தகவல்களையும் வெளியிடுறது தவறு. அதை பற்றி விசாரிப்போம். அதுக்கு நடவடிக்கை தேவையாக இருந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை தேவையோ அதுக்கு தந்து. சார் 2015 இந்த மாதிரியான அக்கரன்ஸில் அவங்க ஈடுபடுறாங்க. ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 3 மாதம் அந்த கேப் விட்டு அதுக்கு போகிறாங்க. அதுக்கான ஏதாவது இல்லை, இதை இவங்க சொன்ன பழைய வழக்குகள். இவங்க 2015 5 வழக்குகளில் ஏற்பட்டது. அதில் கைதாகி சுமார் 9 மாதங்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து வெளியில் வராங்க. அதன் பிறகு வந்து நம்ம ஜெயிலில் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ தான் அரெஸ்ட் பண்ணுறோம். இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் சில வழக்குகள் பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கொலை பண்ணியிருக்கிறோம், திருட்டு பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குரிய மேற்கொண்ட விசாரணையில் தான் நம்ம பண்ணக்கூடிய விசாரணையில் நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்குதுங்கிற அடிப்படையில் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். சுமாராக ஒரு 10 வழக்குகள் பக்கத்தில் சொல்கிறாங்க. மொத்தமாக 10 வழக்குகள் பார்த்து சொல்கிறாங்க. அதில் ஒன்றொன்னே நம்ம எல்லாமே இந்த பகுதியில் நடைபெற்றோம் சார். ஈரோடு இந்த பகுதியில் மட்டும் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை இவங்க சொல்லக்கூடிய, நீங்கள் கேட்டபடி இவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன, இது சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தணும். இதே மாதிரி எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு, அது எத்தனை வழக்குகள் நம்ம வந்து இதே மாதிரி இருக்கு. பரமத்தியோட இதே மாதிரி ஒரு கொலை நடந்ததாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் நாமக்கல் மாவட்டம் செக்அப் பண்ணுறேன். இங்கே ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நீங்களே கூட முன்னாடி இருந்தீங்க. இதுபோல் இந்த சிவகிரி வழக்கோடு சேர்த்து இதுபோல் 7 வழக்குகள். அது இல்லாமல் ஒரு டெக்காய்டி வழக்கு. அதில் வந்து அவங்க இறக்கு டெக்காய்டியாக அரைச்சுழுப்பக்கான ஒரு கேஸு, அது மாதிரி கேசஸ் ஆகிருக்குது. அதில் வந்து முன்னாடி வந்து ஒரு 5 வழக்கா அந்த கைது, அதில் கைது 5 வழக்கில் கைது பண்ணுறாங்க. அது சென்ற ஆண்டு நடந்தது. இவங்க குற்ற எண் இதெல்லாம் இவங்க சொல்ல முடியாது இல்லையா. இவங்க இந்த ஏரியாவில் பண்ணேங்க சார், போன வருஷம் பண்ணேங்க சார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதை இவங்க சொல்லக்கூடிய வருஷம் என்ன, நாள் என்ன, இவங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன, அது எந்த காவல்நிலை எல்லையில் வருது அப்படிங்கிறத நம்ம தான் சென்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு விசாரணைக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்னென்ன நடவடிக்கைகள் காவல்துறை சார்பில் எடுக்கணும்? இல்லை, நிறையா ஒரு 300க்கும் மேற்பட்ட 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் மொபிலைஸ் பண்ணி இந்த தோட்டத்து வீடுகளில் எனுமரேஷன் எடுத்தோம். எந்தெந்த பகுதியில் தோட்டத்து வீடுகள் இருக்குது, தனியான வீடுகள் இருக்குது, வயதானவர்கள் எங்கே தனியாக இருக்காங்களா, இதை எடுக்கிறோம். அவங்களுக்கு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளுடைய காவல்துறை நம்பரை கொடுத்துருக்குறோம்.
அவங்க நம்பர் அல்லது அவங்களுடைய மகள் வெளியூரில் இருக்கலாம், அவங்க நம்பர்ஸை நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இந்த கெனால் பீட்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இந்த 2-3 மாவட்டங்களிலுமே இப்போ அனுப்பிட்டுருக்கிறோம். ஈரோடு சிவகிரி பகுதிகளில் மட்டுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெருந்துறை சப்டிவிஷனில் அங்கே மட்டுமே 26 கெனால் பீட்டு மட்டும் அனுப்புகிறோம். இது இல்லாமல் பட்ரோல் வெஹிக்கிள்ஸு, இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்குறோம். மக்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்கள போய் நேரில் பார்த்து ஒரு இடத்துல பேசுகிறோம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம், சிசிடிவி போட்டோம்னா ஒரு அலாரம் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். நம்மளும் காவல்துறை சார்பாக பல இடங்களில் பிறருடைய ஒத்துழைப்போடு, அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு சிசிடிவிஸ் போட்டிருக்கிறோம். அதை போடக்கூடிய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். போடுறதுல நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கிராமத்தில் பெரியவங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியாது, அது பொறுத்திருக்கு, அது சர்வர்லாம் கரெக்டாக வேலை செய்யலாம், பதிவாதங்கள்லாம் அவங்களால மானிட்டர் பண்ண முடியாது, அதோட ஆஃப் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, இது சரி வராதுன்ற மாதிரி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா அவங்களுடைய பெரும்பாலும் தனியாக இருக்கிறவங்க அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுடைய மகனோ மகளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் இருப்பாங்க. இப்போ இந்த வழக்கில் பார்த்தா கூட பக்கத்து டவுனில் தான் அவங்க தூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ், வயசானவங்களுக்கு அந்தளவுக்கான தெளிவு இல்லாட்டா கூட அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவங்க மூலமாக நாங்கள் சென்சிடைஸ் பண்ணுறோம், அவங்ககிட்டையும் பேசுகிறோம். இப்போ நம்ம காவல்துறை சார்பாக முயற்சி எடுத்து போடக்கூடியது நம்ம அதை ஃபாலோ பண்ணி அது நிறைய ஃபங்க்ஷனாக தாங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். காவலர்கள் பற்றாக்குறை காரணமாக அந்த ரோந்து பணிகளில் காவலர்கள் ஈடுபடுறது சிரமம் இருக்கக்கூடிய காவலர்களை வைத்து நம்ம சிறப்பு பண்ணிட்டு இருக்கோம். தேவை ஏற்படும் பொழுது பக்கத்து ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்து சப்டிவிஷன்ஸோ மாவட்டங்கள்லேருந்தோ நம்ம காவலர்களை கூடுதலாக எடுத்து எங்கே தேவையோ அந்த பகுதியில் பயன்படுத்தி போதுமான அளவுக்கான பாதுகாப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெனால்ல பீட் போட்டுக்கிறதா சொல்லியிருக்கீங்க, செக் பாயிண்ட் வச்சு பயன்படுத்துங்க, இது இன்னும் தொடருமா? எத்தனை நாளைக்கு அது நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை, நம்ம பாதுகாப்புங்கிறத நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை. அதனால் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். எல்லா பகுதிகளையும் ப்ரிவென்ஷனுக்காகவும் தனியாக இருக்கக்கூடிய எங்கள் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவும் பொதுமக்கள் நம்பிக்கை நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் பொதுமக்களோட காவல்துறையோடு நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு பழங்குற்றவாளின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை கண்காணிக்க தவறிட்டோமா காவல்துறை அல்ல தனிப்படை? சம்பவம் நடந்து 2 நாளுக்கு அப்புறம் 2015 அந்த காவல் நிலையத்தில் எழுதிக்கப்பட்ட இல்லை பக்கத்தில் இருக்க காவல் நிலையப்பட்ட விசாரிச்சமாவே இந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னொன்று அண்ணாமலை, அதாவது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அண்ணாமலை 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த அழுத்தமும் காவல்துறைக்கு இருந்ததா? 10க்கு மேற்பட்ட வழக்குகளை தொடர்புடையதான் நீங்கள் சொல்கிறீங்க சார். அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, காவல்துறையினுடைய குறைபாடாக. அதாவது ஒரு பழங்குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் 2 பேர் அல்ல, பல்வேறு விதமான குற்றங்கள், பல்வேறு விதமான குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வழக்கு இதாகும் பொழுது அந்த சமயத்தில் உடனடியாக சில குழு கிடைக்கலாம், சில வழக்குகளில் காலம் கடந்து கிடைக்கலாம். இந்த கேஸை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு சில நாட்கள் மேலே இது ஒரு சீரியஸான வழக்குன்னு சொன்னோம். பட் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த குற்றவாளிகள் நம்ம தொடர்ந்து விசாரிக்க தான் செய்வோம், பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியை எந்த விதமான ஒரு குழுவும் இல்லாமல், அவருக்கு எதிரான நமக்கு எந்த சின்ன சாட்சிகளோ இதோ இல்லாமல் எடுத்த உடனே கைது பண்ண முடியாது இல்லையா? அதனால் விசாரித்து எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குதோ அந்த சமயம் கைது பண்ணுவோம். அதர்வைஸ் இந்த பழங்குற்றவாளிகள் தணிக்கை செய்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய காவல்துறைக்கூடிய நடைமுறை அது பண்ணிகிட்டே தான் இருப்போம். பலர் உங்கள் பிரசலோடு சொல்லியிருப்பாங்க, எங்களை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட போட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் விசாரிக்கிறது தான் அர்த்தம். அதனால் அது நடைமுறை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். போலீஸில் இதை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு வழக்காச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டியதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை. இதை நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த விசாரணையில் அந்த மாதிரி ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. இவர்கள் அந்த முன்னாடியான பர்க்லரிஸ் அது பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் திருடிட்டு வர்றது. அதன் பிறகு இப்போ இந்த வழக்கில் தான் இதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அடித்து கொலை பண்ணிட்டு சாட்சி இருக்காதுங்கிறனால இந்த அப்படி பண்ணியிருக்கிறாங்க. கூலிப்படையாக நாங்கள் போனோங்கிற மாதிரியான தகவல் அவங்ககிட்ட இல்லை, நம்மகிட்டே அந்த மாதிரி விசாரணை இது வரைக்கும் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த வழக்கில் தான் இருக்குது. இவங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனோன்னு சொன்ன மற்ற வழக்கில் நாங்கள் விசாரிப்போம். இல்லை கன்விக்ஷன் இல்லை. 2015 இவர்கள் செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு சுமார் மே மாதம் இருந்து 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காங்க, சுமார் 9 மாதங்கள். அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க. அந்த வழக்கு விடுதலை முடிஞ்சிருக்கு. சொன்னேன் இல்லையா, கண்ணக்களவு வழக்கில் வீட்டில் திருடின வழக்கு, அந்த மாதிரி வழக்குகள்.
அப்போ இந்த மாதிரி கேஸ் இல்லை. அந்த 5ல் இந்த கேஸ் இப்படி ஒன்றும் இல்லை. சார் இப்போ இந்த 12 தனிப்படையில் எவ்வளோ பேர் பணி அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரிவார்டு அடுத்த கட்டம் இல்லை 12 தனிப்படைகள் அமைச்சு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷனுக்கு நிறையா காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இது மேற்கொண்டு இந்த வழக்கில் இன்னுமே நம்ம வந்து அடுத்த தொடர் நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்குது. அதன் பிறகு நல்லா பணிபுரிந்தவர்களுக்கு அவர்கள் கௌரவிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கேன்னா இந்த கேஸுடைய அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்னென்ன இது விசாரிக்கணும், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சார் இந்த வழக்கில் மொத்தம் எத்தனை காவலர்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கிற பணியில் ஈடுபட்டு? அது நான் சொன்னேனே 12 தனிப்படைகள். எஸ்பி இருந்தாங்க, 2 ஏடிஎஸ்பி இருந்தாங்க, டிஎஸ்பிஸ் இருந்தாங்க, காவலர்கள் இருந்தாங்க. ஒரு தனிப்படையில் 5 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு தனிப்படையில் 8 பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு உரிய ஃபுல் டீட்டெயில் பொதுவான ஒரு கருத்து வெளியாகிடுச்சு. குற்றவாளிகள் இது வந்து ரொம்ப பெரிய சிவியரான கேஸ், இது குற்றவாளிகளை பிடிச்சா சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் பரவச்சு. அதுக்கான வேலை இந்த இடத்துல இல்லையா? இல்லை நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை தானே எடுக்க முடியும். நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பாத்ரூம் நல்லா தானே சார் இருக்கு கடத்தூரில்? சார் அந்த பையன் வீட்டு சாவியை வாங்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வாங்கிட்டாரா அவரு? சிவகிரி சார் அவர் ராமசாமி இல்லை செக்அப் பண்ணி சொல்லுவோம். அதே நேரத்தில் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கிராம மக்களுக்கு இல்லை நம்ம கிராம மக்களுக்கு நம்ம தொடர்ந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை அதை நான் பேச முடியாது இல்லையா. கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை தான் நான் போகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். இந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து எல்லோரும் போனாங்க, எஸ்பி போனாங்க, நான் போயிருந்தேன், டிஏஜி போனாங்க, ஏடிஜி போனாங்க. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ரிமாண்ட் வாங்கியாச்சு, ரிமாண்ட் எடுத்து போயிட்டு இருக்கோம். இல்லை கோர்ட் ஈரோடு எழுமாத்தூர் கோர்ட், சிவகிரி காவல் நிலையம்ங்கிறதுனால எழுமாத்தூர் கோர்ட். 2/6 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.